கார்த்திகா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஆப்பிள் தோல் சீவிட்டு இருக்கேன். ஆப்பிள் தோல்ல தான் முக்கால்வாசி சத்தியா இருக்கான். அதை சீவிட்டு சாப்பிட போறேன் நீனு. இதில் தான் வேக்சின் கோட்டிங்லாம் இருக்காமே, அதுதான் சீவிட்டு சாப்பிட போகிறேன். ஓஹோ, வேக்சின் கோட்டிங் அதெல்லாம் இருக்கனால தோலை சீவிட்டு சாப்பிட்ற. அப்படியே சாப்பிட்டா உடம்புக்கு ஏதாவது பிரச்சனை ஆகிடும். ஐயோ இங்கே பாருங்க, ஆப்பிள் தோலை சீவிரணும் முக்கால்வாசி ஆப்பிளே சீவி போடுறா. ஒரு நிமிஷம் இரு கார்த்திகா, ஒரு நிமிஷம் இரு. இதை எப்படி இந்த தோலை தான் சீவாமல் அந்த வேக்சின்லாம் க்ளீன் பண்ணுறதுன்னு நான் இப்போ சொல்கிறேன். இரு ஒரு நிமிஷம், ஒரு ஆப்பிளை கொடு. வா கார்த்திகா, இந்த மாதிரி நல்லா கொதிக்கிற தண்ணியில் அப்படியே ஆப்பிளை டிப் பண்ணி சும்மா ஒரு 5 செகண்டு இந்த மாதிரி நல்லா அப்படியே ரொட்டேட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஆப்பிள் வெந்துடும். பைத்தியம், ஆப்பிளை குக் பண்ணக்கூடாது. அதில் இருக்க அப்படியே அந்த வேக்சின் மெழுகு கோட்டிங் எல்லாமே போயிடும். அதுக்கப்புறம் அதை எடுத்து நல்லா தவளை வச்சு தொடச்சின்னா சும்மா ஆப்பிள் ஃப்ரெஷ் ஆகிடும். எப்படி? சரி கார்த்திகா, அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோமா? இரு ஆஃப் பண்ணத இருக்க எல்லா ஆப்பிள் அதே மாதிரி கழுவி சுத்தம் பண்ணி கொடுத்துரு. அடி பாவி, ஒரே ஒரு ஆப்பிள் தான் வச்சிருக்கான்னு பார்த்தேன். எங்க இருந்து 1.5 கிலோ ஆப்பிள் எடுத்துன்னு வந்தான்னு தெரியல. சரி, க்ளீன் பண்ணுவோம். சப்போஸ் கலர் மாறினாலும் டேஸ்ட் மாறாது.